Hi guys, this is Tiara. Love Trap episode number 3. ஓகே, லாஸ்ட் டைம் நான் பார்த்துட்டு போனால் ஜங்குக்கு வயன் 2 அட்வைஸை போட்டிருப்பாங்க. அது ஜங்குக்குனே தெரியாமல் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படியே ஷாக் ஆகி வயன் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலிருந்து கண்டினியூ பண்ணலாம். என்ன ஜங்குக்கா? அப்போது இவர் தான் பாஸா? இவ்வளோ நேரம் அப்போது நான் பாஸையே திட்டிகிட்டு இருந்தேன். போச்சு, பார்த்த பார்வையிலே தெரிஞ்சு எவ்வளோ கோவத்தில் பார்த்தாருன்ட்டு. இருந்தாலும் அவர் செஞ்சது என்ன சரியா என்ன? ஆனாலும் அதை சொன்னால் இங்கே எதுவும் வேலைக்காகாது. முடிஞ்சு வயன், கடவுளே எப்படியாவது இந்த சீனை அவர் மறந்துடணும் அப்படின்ற மாதிரி வயன் திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. என்னதான் ஜங்குக் பண்ணது தப்பாக இருந்தாலும் பாஸ் ஆச்சே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வேற. ராகேஷ் அங்கிள் கிட்ட சொல்லி அவரும் வயனை தப்பாக எடுத்துக்குவாரோன்னு வேற அவங்களுக்கு பயமாக இருக்குது. இங்கிட்டு ஜங்குக் சைட் பார்த்தா என்ன, ஜங்குக் எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணி கேக் கட் பண்ணிடலாமா? சித்தப்பா, டேங் ஜிமின் இன்னும் வரல, அவங்க வந்தோடனே கட் பண்ணலாம். டே 6:30 ஆயிடுச்சுடா. சித்தப்பா, அவங்க எல்லாமே எப்படி? சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீ போய் அவங்களுக்கு கால் பண்ணேன். ஓகே சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் அவரோட ரூமுக்கு போய் டேங்க்கும் ஜிமின்க்கும் கால் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க எடுக்கிறாங்களே இல்லை. ஈவினிங் டைம், ரோட்டில் ரொம்ப ட்ராஃபிக்காக இருந்திருக்கும். அதனால தான் அவங்க வர லேட்டு. இருந்தாலும் இங்கிட்ட ஜங்குக்கு செம்ம கடுப்பாகுது. இன்னொரு பக்கம் டேங்கையும் ஜிமினையும் பார்த்தோன்னா, டேய் ஜிமினா, இன்னும் எவ்வளோ நேரம்டா? இன்னொரு 1/2 hour சரி ஆகும்டா. ஐயோ, இன்னும் 1/2 hour? ஷப்பா, என்னாலும் முடியல. இதுக்கு மேலே இந்த பாடி தாங்காது. என்னடா ஊர் இது, இவ்வளோ டிராஃபிக்கு, இதில் அவன் வீடை வேற கண்டுபிடிக்கணும். ஷப்பா பாபா, டே நடிக்காது என்ன? ஃபாரினில் மட்டும் டிராஃபிக்லாம் இருந்ததே இல்லையோ? இருக்கும். அங்கே ஏன் வீடு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது போயிடுவேன். இன்றைக்கி இந்த ரோட்டை கண்டுபிடிக்கிறதுக்கே எவ்வளோ பாடுபட்டோன்னு தெரியும்ல. என்னடா பண்ணுறது, நம்ம ஊருக்கு புதுசு. ஆனால் நீ ரொம்ப ஓவர் தாண்டா. வண்டியை ஓட்டுற நானே இவ்வளோ இதாக இருக்கேன். சும்மா பக்கத்தில் ஹாயாக உட்காந்துட்டு வந்துட்டு உனக்கு இவ்வளோ பில்டப்பு. நடத்து அப்படின்னு ஜிமின் சொல்லிட்டு இருக்காரு. இங்கிட்ட டேங் சடனாக அவர்கிட்ட ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது ஜங்குக்கு அவ்வளோ கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு. டே ஜிமினா, என்னடா? டே ஜேகே நிறைய கால் பண்ணியிருக்காண்டா. இதுக்கு மேலே நான் எடுக்காமல் இருந்தேன்னா என்னை கொண்டுருவான். எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் ஃபோன் பண்ணுறாரு. ஆனால் என்கிட்ட ஜங்குக்கு என்ன சும்மாவா? பார்த்துட்டும் எடுக்காமலே இருக்காரு. என்னடா அவன் எடுக்க மாட்டேன்றான்? இதுக்கெல்லாம் ரிவெஞ்ச் எடுக்கிறான்னு பற்றியாடா? அவன் எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கான்? ஏன் இல்லை சும்மா சொல்லு. 6 தடவை. நீ எடுத்துகிட்டே இரு, 7வது கால் அட்டன் பண்ணுவான் அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே டேங் 7வது கால் எடுக்கக்குள்ள தான் ஜங்குக்கு அதை ஆன்சரே பண்ணுறாரு. டேய் ஜேகே, நானும் ஜிமினாவும் வந்துட்டு தான் இருக்கோம். ஒரு 1/2 hourல வந்துடுவோண்டா. 1/2 hour? முதல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கவே கூடாது. ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி இதுங்களை வச்சுருக்கேன் பாரு, என்ன சொல்லணும். ஜேகே, லைனில் தானே இருக்க? இருக்கேன். டேய் கோவப்படாதடா மச்சான், இங்கே சரியான டிராஃபிக்குடா. அதனால தான் வேணா பாரு, இப்படின்றதுக்குள்ளே அங்கே வந்துடுறோம். தேவலைடா, ஒன்றும் தேவலை. அப்படியே வந்த வழியிலே திரும்பி போயிடுங்கண்ணே. என் கையில் மட்டும் 2 பேரும் வாங்கி கட்டிக்காதீங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜேகே ஃபோனை கட் பண்ணிடுறான். டே கட் பண்ணிட்டான்டா. என்னவா? இப்படியே திரும்பி போயிடணுமா? வந்து வாங்கி கட்டிக்காதன்றான். இன்னைக்கு பார்ட்டி நமக்கு தான் போல இருக்கு. சரி விட்றா, அவனை பற்றி தான் தெரியும்ல, சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஜிமின் சொல்ல 2 பேரும் எப்படியோ ஜங்கு கூட வீட்டுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. போயிட்டு ஜங்குக்கோட ரூம் டோர்கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போது ஜிமின், என்ன பார்க்குற? போ. அப்புறம் ஏன் நான் போயிட்டு அவன்கிட்ட வாங்கி கட்டிக்கவா? நீ முதல்ல போ. டேட்டே, அவன் விளாண்டுட்டு இருக்காதடா. நான் விளாட்றேன்னா? இதோ பாரு ஜிமினா, முதல்ல அவன் என்கிட்ட கடுப்பாக தான் பேசினான். இப்போ போனேன்னா மொத்த கோதையும் என் மேலே தான் கட்டுவான். உன் மேலே தான் அவனுக்கு கோவம் இருக்காது. அதனால நீ போ. டே, என்கிட்ட பேசலைன்னு உன்னை விட என் மேலே தானே ரொம்ப கடுப்பாக இருப்பான். சரிப்பட்டு வராது, போடா உள்ள. டிடி, எதுக்கு நான் தள்ளுற அப்படின்னு ஜிமின் தள்ளினோன்னு டேங் நேராக ஜங்குக்கோட ரூம்குள்ளே போயிட்டான். ஜங்குக்கும் அதை பார்த்துருப்பான். பார்த்துட்டு அப்படியே முறைச்சிட்டு திருப்பி அவன்கிட்ட ஃபோனே பார்த்துட்ருக்கான். அவனோட பெட்டில் தான் உட்காந்துட்டு இருந்திருப்பான். பாவிமாவே கோத்துட்டான். ஏன்னா பேசணும்னு பிளான் கூட பண்ணலையே. ஜெகே, பாத்தியா, சொன்ன மாதிரி இப்படின்றதுக்குள்ளே வந்துட்டேனா? அதான்டா டேங்கு அப்படின்னோடனே இதெல்லாம் கேட்க ஜங்குக்கு இன்னுமே கோவம் தான் வருது. அவர்கிட்ட ஐப்ரோஸ் எல்லாம் அப்படியே சுருங்குது. ஆனால் டேங்க நிமிந்து பார்க்கல. ஜிமினா, நீ மட்டும் ஏன்டா வெளியில நிற்கிற? உன்னை பக்கத்தான் ஜங்குக்கு இன்னும் ரொம்ப இகரா இருக்கா. வாவுல. அட்ட பாவி அப்படின்னு ஜிமினும் திருன்னு முடிச்சுட்டு உள்ளுக்கு வராரு. என்ன மட்டும் குத்துடலான்னு பத்தியா? சரி நீ மூடு. ஏன்டா அவன் எதுவும் பேச மாட்டேன்றான்? அவன் பேசுவான். இப்போ பாரு,
டேய் ஜேகே அப்படின்ட்டு டேங்கும் ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறா. ஆனால் ஜங்குக்கு கண்டுக்கவே இல்லை, ஃபோனை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நியூ சிஇஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. டே இந்த சூட்டில் செம்மையாக இருக்குடா. ஷா அப்படின்னோடனே ஜங்குக்கு அப்படியே டேங் சைடு இப்படியே முறைச்சி பார்க்குறாரு. பர்ஃப்யூம், செம்ம பர்ஃப்யூம்டா. ஆமாம், என்ன பிராண்டு? சரி சரி முறைக்காத மச்சான். ஆனால் ஆனால் அது கூட செம்மையாக இருக்கு மச்சான். என்ன பண்ணுறது, ஓ காட் அப்படின்னு ஜங்குக்கு அங்கிட்ட திரும்பிக்கிறான். என்ன எதை சொன்னாலும் வலிக்கு வர மாட்டேன்றான் அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து என்னோட பக்கம் ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜேகே டேய் அப்படின்ட்டு ஜிமினும் வாரான். அவன் ஜங்குக்கோட இன்னொரு சைடு உட்காந்துட்டு, ஜேகே நாங்கள் உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கோம்டா பாரேன் அப்படின்ட்டு ஜிமினும் கிஃப்ட் எடுத்து நீட்டுறான். அப்போ ஜங்குக்கு அதை பார்த்துட்டு வாங்கி தூக்கி வீசிடுறான். அப்போ ஜிமின் டேய் டேய் என்னடா பண்ணுற? இதோ பாருங்க, செம்ம கடுப்பாக இருக்கு, 2 பேரும் எந்திரிச்சு போயிடுங்க, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு உடங்கிட்டேன். டேய் நீங்கள் மனசெல்லாம் உடைக்கிற மச்சா நீ. உடஞ்சா கம்மா வாங்கி ஒட்டிக்கோங்க. வந்துட்டாங்க பெருசா. டே அப்புறம் நாங்கள் உண்மையாகவே போயிடுவோம். போங்க, நானே பிடிச்சி வச்சுட்டா இருக்கேன். டே போயிடுவோம். டேய் போட்டா அதானே நானும் சொல்கிறேன். போங்க, போய் தொலைங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. டே ஜிமினா அதான் சொல்லிட்டால, பார்ப்போம் அப்படின்ட்டு டேங்கும் ஜிமினும் போகிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக போகிறாங்க. ஏன்னா என்னடா திரும்பி கூப்பிடாம இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ ஜங்கு நில்லுங்க கூப்பிட்டா. போங்கண்ணா அப்படியே போயிடுவீங்களாடா அப்படின்ட்டு எந்திரிச்சு நின்ட்டு, சரி ஃப்ரெண்ட்ஸாக போய் தொலைஞ்சிட்டிங்க வாங்க அப்படின்ட்டு 2 கையும் நீட்டிட்டு நிற்கிறான். அவங்க 2 பேரும் வந்து அப்படியே ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்போ டேங் டே எனக்கு தெரியும்டா மச்சான், நீ எல்லாம் எங்கள் மேலே கோவப்படுவியா? சரிடா போதும் போதும் விட்டுங்கடா. ஆனாலும் உங்கள் 2 பேர்த்தையும் பக்கம் வெறியாதடா. இது 2 நாள் முன்னுக்காடா, 2 நாள் முன்னுக்கா அப்படின்ட்டு டேங்கிட்ட கையை பிடிச்சி முறுக்குறான் ஜங்கு. டேய் டேய் டே வலிக்குதுடா சொல்லு, இது 2 நாள் முன்னுக்கா? இல்லை டே ஜங்குக் விட்றா அவனை, நாங்கள் அப்படி தான் பிளான் பண்ணோம், ஆனால் அது இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு ஜிமின் சொல்ல, அவனை மட்டும் இல்லைடா உன்னையும் சேர்த்து தான் கேட்கணும் அப்படின்ட்டு அவனோட கையை பிடிச்சி முறுக்குறான். கொனேசிண்டு விட்டுட்டு, இருந்தாலும் உங்கள் 2 பேரும் மேலே இருக்கிற காண்டனும் குறையவே இல்லைடா, போனா போதுன்னு விட்டுறேன், மரியாதை 2 பேரும் கீழே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கீழே போகிறான். இவங்க இருக்கா நல்ல வேலை இதோட முடிஞ்சு, பெருசாக அடி எதுவும் படலை அந்த மாதிரி இருக்குது. அப்போ டேங் அந்த ரூமில் ஜங்குக்கோட டேபிளில் ஒரு கூலிங் கிளாஸ் இருக்கும், அதை எடுத்து போடுறான். டே என்னடா பண்ணிகிட்டு இருக்க? அவன் முதல்ல வர சொன்னானே. ஈட்டா ஜிமினா, இந்த டேங்கள்தான் இந்த உலகம் தாங்காது, நானும் யாருக்கும் தெரியக்கூடாது, அதான் ரொம்ப வலிக்குதுடா ஜிமினா அப்படின்ட்டு ஜிமின் மேலே சரிடா போகிறக்குள்ளே ஆயில்மெண்ட் வாங்கி போட்டுக்கலாம் என்ன, இப்போ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்புறம் அந்த கேக் கட்டிங்லாம் நடக்க ஒரு நைட் 8 o'clock மாதிரி ஆகிடுது. அப்புறம் ஜங்குக் தான் எல்லாத்துக்கும் சிஇஓன்னு ராகேஷ் அங்கிளும் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. அப்போ அவனும் வந்து பேசுகிறான். ஹாய் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐம் ஜான் ஜங்குக். ஐம் ஸோ கிரேட்ஃபுல் டு பி ஹியர் அண்ட் யா தேங்க்ஸ் டு சித்தப்பா ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக ஜிஎஃப் கம்பெனியை ஒரு நல்ல பொசிஷனுக்கு நான் கொண்டு வருவேன். வித் ஆல் ஆஃப் யூர் சப்போர்ட்ஸ், எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யா இந்த பார்ட்டியில் கலந்துட்டதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் பார்ட்டியை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், வைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவன் பேசி முடிக்கிறான். எல்லாரும் கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் தான் ராகேஷ் அங்கிள் வயனை ஜங்குக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு நினச்சிருப்பாரு. வயனை கூப்பிட்டு போகிறாரு. வயன்கா அதான் ஏற்கனவே இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேனே அந்த மாதிரி இருக்குது, கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, பயமாகவும் இருக்குது. அப்புறம் ராகேஷ் அங்கிள் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கக்குள்ள ஜங்குக்கும் செம்ம ஷாக்காக இருக்குது. என்ன இவ பிஏவா? அப்புறம் வயன் இது டேவும் ஜிமினும் ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று. டேவும் வயனை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகி அவரோட கூலிங் கிளாஸஸ் ஸ்லோவாக கலட்டுறாரு. இங்கிட்ட வயனுக்கா இவனா அப்படின்ட்டு ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க. சேம் சீன் சேம் பர்சன் அந்த மாதிரி. எஸ் ஃபர்ஸ்ட்டாக ஆரம்பத்தில் வயனோட காரை மோதிருப்பால அந்த பர்சன் அது டேங் தான். ஆனால் அன்னைக்கு ஷாலால் கவர் பண்ணியிருந்தனால அதுதான் வயன்ட்டு டேங்கு தெரியாது. பா என்ன பொண்ணு. டேங் என்ன இவ ஃபாரின் பொண்ணுங்க மாதிரிலாம் இல்லை, இவகிட்ட வலிஞ்சேன்னு வையே செருப்பை கழட்டி அடிச்சிட்டு போயிடுவா. நீ மூடு, நீ மட்டும் பெரியவனா. ஹாய்ங்க, மிஸ்டர் கிம் டேங், நைஸ் டு மீட் யூ அப்படின்ட்டு கை கொடுக்குறான். நைஸ் டு மீட் யூ டு சார். பாக் ஜிமின், ஹாய் சார் அப்படின்ட்டு ஜிமினுக்கு கை கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பக்கம் ஜங்குக்கு தான் இவன் நமக்கு பிஏவா அப்படின்ற மாதிரி இருக்காரு. சித்தப்பா நான் கம்பெனிக்கு போனதுக்கப்புறம் நானாகவே என்னோட பிஏ செலக்ட் பண்ணியிருப்பேன்ல. நீங்கள் டே ஜங்குக் வயனை பற்றி உனக்கு தெரியாதுடா,
அப்படின்னு சொல்லிட்டு வயனை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருப்பாரு. சங்குக்கு கேட்க முடியலனாலும் கேட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி வயனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காரு. என்னையே சீண்டி பார்த்துட்டல, எப்படி என்கிட்ட வேலை பார்க்குறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஒரு பக்கம் வயன்கா, ஐயோ பாஸ் ஃப்ரெண்டு எல்லாத்துக்கிட்டையும் வம்பிழுத்து வச்சுருக்கோமே அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்புறம் எல்லாரும் உட்காந்து அந்த பார்ட்டியை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜங்குக் வயனை கூப்பிடுறான். சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங்குக். என்ன சொன்ன? சொல்லுங்கள் மிஸ்டர் ஜங்குக். என்ன பேர் சொல்லி கூப்பிட? நானா ரோட்டில் போகிற வரானா? அது அது நான் உனக்கு பாஸ். கால் மீ சார். சாரி சார். சொல்லுங்கள் சார். எனக்கு ஏதாவது கூலாக குடிக்கணும் போல இருக்குது, எடுத்துகிட்டு வா. இதோ அவங்க நமக்கு தான் சார் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. நான் உங்ககிட்ட தானே கேட்டேன். பாவம் என்னவங்களாம் என்ன கஷ்டமோ இங்கே வேலைக்கு வந்திருக்காங்க. அதனால நீ போய் உன் கையால் போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னோடனே வயனுக்கு கொஞ்சம் கோவம் வருது தான். என் டயலாக் எனக்கேவா, ஆனால் அதுவும் இதுவும் ஒன்றா அப்படின்ற மாதிரி அவங்க நினச்சிட்ருக்காங்க. என்ன பார்க்குற? நத்திங் சார். எடுத்துகிட்டு வரேன், வந்து தொலைகிறேன். என்ன? ஒன்றும் இல்லை சார், என்ன எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஆக்சுவலி ஜங்குக்கும் வயனை பிடிக்கல, வயனுக்கும் ஜங்குக்கு பிடிக்கல. ஜங்குக்கு நம்மக்கிட்டே அவள் திமிரா நடந்துக்கிட்டா, அவளை வச்சு செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கிட்ட வயனுக்கு இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டே நான் வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க அப்படியே நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கக்குள்ளே அங்கிட்டே அவங்க வந்துடுறான். ஹாய்ங்க மிஸ் வயன், ரைட்? அப்புறம் என்னங்க, ஜூஸ் போட்டிங்களா? ஆமாம் சார். ஐயோ வயன், நீங்கள் என்ன சார்லாம் கூப்பிட தேவையில்ல, தேவங்கனே கூப்பிடுங்க. என்ன நடக்குதுடா இங்கே? அவன் நானா சார்னு கூப்பிடுன்றான், இவன் நானா சார்னு கூப்பிட வேணான்றான். இவனுக்கு நான் யாருன்னு தெரியல இன்னும். இப்போ இப்படி பேசுகிறான்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவான்? அப்புறம் யாருக்கு வேணும் இந்த ஜூஸு? ஜங்குக் சாருக்கு. ஓ, அவன் வளமே வாட்கா விஸ்கின்ல கேட்பான். மச்சான் திருந்திட்டானே என்ன அப்படின்னா வயன் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஐயோ வயன், நீங்கள் பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. என் மச்சான் என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப எல்லாம் குடிக்க மாட்டான், எப்போயாவது தான் அப்படின்ட்டு அவனும் ஜூஸ் போட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இருங்க டயம், உங்களுக்கும் நான் போட்டுறேன். ஓகே வயன், உங்கள் கையில் விஷத்தை கொடுத்தாலும் குடிக்க ரெடி. என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் போடுங்க. நமக்கு இந்த விஸ்கி ட்ரிங்க்ஸு அதெல்லாம் செட் ஆகுது வயன், அதெல்லாம் ரொம்ப நல்ல பையன். நம்பிட்டேன் அப்படின்னு வயன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. ஆனால் வயன், இப்போதான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. உங்கள் வயசு நான் எங்கேயோ கேட்டிருக்க மாதிரியே இருக்கு வயன். ஐயோ, நினைவது வந்துடுமா? அது எப்படி? சான்ஸ் லேட்டா, நம்ம இதுக்கு முன்னுக்கு மீட் பண்ணதே இல்லை, அப்புறம் எப்படி? ஆமாம்ல, இருந்தாலும் அத்தையும் நான் போய் ஜூஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். என்ன ஞாபகம் வரக்கூடாது. ஓகே வயன், நானும் ஜங்குக்கோட கம்பெனியோட தான் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கேன், அப்பப்போ வருவேன், நல்லா பேசுங்க என்ன. ஓகே டேம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போயிட்டு ஜங்குக்கிட்ட போய்ட்டு கொடுக்குறாங்க. ஜங்குக்கு வயனை பார்த்தாலே கோவம் எங்கேருந்து தான் வருமோ தெரில, அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, அப்புறம் உட்காரு அப்படின்னா வயனை அவங்க உட்காராங்க. அவனும் ஜூஸை குடிச்சிட்டே, மிஸ் வயன், எனக்கு இந்த சுற்றி வளைச்சி பேசுகிறதுலாம் சுத்தமாக பிடிக்காது. நீ எனக்கு பிஏவாக இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. என்கிட்டே திமிர காட்டினல. ஆனால் நான் உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். நீ பண்ண தப்பு ஒத்துக்கிட்டு என்கிட்ட சாரி கேளு. என்ன பார்க்குற? சார், அது நான் என்ன தப்பு பண்ணேன்? நீங்கள் தான் அப்படி கோபப்பட்டீங்க, நான் அதை தான் கேட்டேன். என்ன திமிரா? நீங்கள் அப்படி நினச்சிங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது சார். அப்போ சாரி கேட்க மாட்டேன். உன் பேச்சிலே தெரியுது எவ்வளோ திமிருன்ட்டு. ஒரு 4 ப்ராஜெக்டை சக்ஸஸ் ஆக்கிட்டா நீ பெரியவளாயிடுவியா? இதுக்கப்புறம் ஓ இஷ்டம், பார்க்கலாம் எப்படி என்கிட்ட வேலை செய்கிறேன்ட்டு. அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வயனை முறைக்கிறாரு. வயனுக்கு கோவம் தான் வருது, ஆனால் வெளியில் காட்டிக்கல. ஸோ இப்படியே பார்ட்டி முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. போகிறக்குள்ளே கேபில் வயன் நடந்ததெல்லாம் வைஷுக்கிட்ட சொல்கிறாங்க. ஐயோ, அப்போ 2 பேர்த்துக்கிட்டே வம்பிழுத்து தான் வச்சுருக்கியா நீ? இருக்கும், உனக்கு சிரிப்பாக தான் இருக்கும், எனக்கு தான் எப்படி நீ எல்லாத்தையும் சமாளிக்க போகிறேன்னே தெரியல. அந்த ஜங்குக்கு அவனை பார்த்தாலே நல்லவன்னே தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒருத்தன்ட்ட நான் வேலை செய்யணுமா? முன்னாடி அவன் வேலாம் பேசுகிற பாஸுடி அவர். பாஸு எனக்கு பிடிக்கவே இல்லை வைஷு. கண்டிப்பாக நான் பண்ணதுக்கு ஏதாவது என்னை வச்சு செய்வான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த டைம் இப்போ நல்லா பேசுகிறான். ஒருவேளை நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுன்னா என்னவோ, என் வேலைக்கு உழ வைக்காமல் இருந்தால் சரி. ராகேஷ் அங்கிள்கிட்ட நல்ல மரியாதை இருக்குது, அதே கெடுத்துக்காமல் இருந்தேன்னா சரி.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே போகிறாங்க. சரி ஓகே காய்ஸ், இதோட இந்த பாட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மிச்சத்தை அடுத்த பாட்டில் பார்க்கலாம்.